ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 8 உடைய பிளான் தான் பார்க்க போறோம். இ காலையிலேயே பிளாக் காஃபி வித் கீ தான். ஏன்னா, எனக்கு இப்பலாம் கொஞ்சம் பசி எடுக்குது ஒர்க் அவுட் டைம்ல. அதனால இது குடிச்சிட்டு போனா ஃபில்லிங்கா இருக்கும். எனக்கு இந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதனால ஆஃப்டர் ஒர்க் அவுட் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டுக்கு வந்ததும் நான் எக் ஆம்லேட் தான் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு கொஞ்சம் இன்னும் பசியா இருந்ததுனால 2டே 2 இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஃபில்லிங்காவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு கிரேவிங் வராது. கண்டது சாப்பிடணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். 11 மணி போல் நான் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் கிரேப்ஸும் கொஞ்சம் பனானாவும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா லஞ்ச் வந்து நம்ம ரொம்ப பசியோடு சாப்பிடும்போது அதிகமான ரைஸ் கன்சியூம் பண்ணுவோம் தான். லஞ்சுக்கு கீரை தான். சாதம் எங்கேன்னு தேடாதீங்க. ஆக்சுவலி நான் கீரை இப்படி தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் ரைஸ் எடுத்து அது ஃபுல்லாக முழுகிற மாதிரி கீரை ஊற்றி சாப்பிட எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஈவினிங் போல் நம்ம மதியானம் கீரை மட்டும்தான் சாப்பிட்டோம். அது ஃபைபர் தான். ஸோ ப்ரோட்டீன் எதுவுமே எடுத்துக்காத மாதிரி இருந்தது. அதனால கடலை ஊற வச்சு அதை நான் அவிச்சு சாப்பிட்ருந்தேன். வெள்ளை கடலை, கொண்ட கடலை தான் சாப்பிட்ருந்தேன். இதுவே ஃபில்லிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு நைட் வரைக்கும். பட் நைட் டின்னருக்கு நான் வந்து தந்தூரி தான் எடுத்துக்கிட்டேன். 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இதோட டேட் முடியுது. அன்றைக்கி எனக்கு டைம் இல்லாதனால என்னால் வாக்கிங் போக முடியல. பட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கண்டிப்பாக டெய்லி வாக்கிங் போங்க. டே 9ல் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.